கரெக்டா நம்ம எழுதி காட்டியிருக்கோம். 20 இஸ்மு சம்பந்தப்பட்ட வார்த்தை 27 தடவை இருக்கு. இந்த 27 என்ன செய்யல, 19 வகுப்படல. நீங்க 19 வகுப்பு நிரூபிச்சு காட்டணும். இஸ்மு சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் 19 வகுப்படும் என்பதை என்ன செய்வீர்கள், நிரூபித்து காட்ட வேண்டும். அவங்க இந்த குரான் ஒரு வாசனம், குரான் வந்து 57 தடவை இருக்கின்றாங்க. அது பெண்ணிகள் வச்சுருக்காங்க. கடைசி பதில் சொல்லுவாங்க இன்ஷாஅல்லாஹ். அதுவும் ஃப்ராடு, எல்லாம் ஃப்ராடு தான். இப்போ முதல்ல சொன்னாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம்ங்கிற முதல் வசனத்துல 19 எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து என்ன செய்வாங்கன்னா அதுல உள்ள முதல்ல 4 வார்த்தைகள் இருக்குது. பிஸ்மி, அல்லாஹ், ரஹ்மான், ரஹீம் 4 வார்த்தை இருக்குது. 19 வார்த்தை இல்ல. எத்தனை வார்த்தை இருக்குது? 4 வார்த்தை தான் இருக்குது. 19 வார்த்தை இல்ல. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் 19 தடவை பெருக்கக்கூடிய அளவுக்கு குரான் இடம்பெற்றிருக்கான். 19 அப்படி கட்டி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க. நம்ம எடுக்கவே இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் ஆரம்பிச்சாங்க. அதோட நம்ம சகோதரர் வந்து அந்த மூட்டையை அவுத்து விட்டார். அந்த 19 கட்டு போட்டுருந்ததுல அந்த கட்டை அவுத்து விட்டாரு. 19 தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் பிஸ்மில்லாங்கிற வார்த்தை வருதுன்றார். 19 தடவை பிஸ்மில்லா வரல. மொத்தம் 27 தடவை வருது. 27 தடவைங்கிறதுல அவங்க அந்த பேர் வைக்காத புள்ள இருக்குது இல்ல, அந்த நம்பர் இல்லாத ஆயத்து, அந்த 112 பிஸ்மில்லாவை சேர்க்கணும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுல உள்ள பிஸ்மி அப்படிங்கிற வார்த்தை குரானில் எத்தனை தடவை வருதுன்னு கணக்கு போடும்போது பிஸ்மில்லாவில் உள்ள பிஸ்மியை சேர்க்க மாட்டான். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ங்கிறதுல உள்ள பிஸ்மி இருக்கு பத்தியா 112 தடவை வருதுன்னாங்க. அந்த பிஸ்மி 112 தடவை வரக்கூடிய பிஸ்மியே பிஸ்மில்லாவில் வரக்கூடிய பிஸ்மியா சேர்க்க மாட்டாங்க. அது சேர்க்காம 19 வருதுங்கிறாங்க. சிம்பிள் கணக்கு. 19 தடவை தான் வருதுன்ற, அப்ப 112 பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்குன்னா 112 என்னையா ஆச்சு? அதுக்கு பதிலே காணும். இப்ப மொத்தம் 27 தடவை இருக்குன்னுட்டோம். ஆனா அவங்க 19 தான் கணக்கு காட்டுவாங்க. அவங்க எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லட்டும். இதுல பாதி எடுத்துக்கிறது, இதுல 2 எடுத்துக்கிறது, இதுல 1 எடுத்துக்கிறது, இப்படி கணக்கு போட்டு இது 19 வருதும்பாங்க. சொல்லிட்டு அவ்வளவு கணக்கு சொல்லுவாரு. இதெல்லாம் ஒரு 4-5 இதை விட்டுருவான். விட்டுட்டு இந்த 19 மட்டும் கணக்கு காட்டிடுவான். இதை விட்டுருவான். விட்டுட்டு இந்த 3 மட்டும் கணக்கில் காட்டுவான். இது வரைக்கும் 19. இதை வந்து பிஸ்மில்லா ரஹ்மான் இந்த பிஸ்மியை வந்து கணக்கில் எடுக்க மாட்டாங்க. இந்த 5 கண்டுக்காம விட்டுறது. இந்த 3 மட்டும் கணக்கில் எடுத்து காட்டுவான். இந்த 3 மட்டும் தனியா ஒரு 19 கணக்கு போட்டு காட்டுவான். எப்படி? இங்க பாருங்க, இதுல என்ன இருக்குது? 1வது வசனத்தில் 1வது சூறாவில் 1வது ஆயத்து. அதனால 1 பிளஸ் 1 சரியா? அப்புறம் 11வது சூறாவில் 41வது வசனமா, அதனால பிளஸ் 11 பிளஸ் 41. அப்புறம் 27வது சூறாவில் 30வது வசனம், அதனால பிளஸ் 27 பிளஸ் 30. இந்த டோட்டலை கூட்டினா 111 தான் வரும். இது அவனையும் கூட்டினோம்னா என்ன ஆகும்? 111 வரும். 111 என்ன செய்யறது? அப்படியே யோசிச்ச பாரு. நான் அப்படி பார்த்துட்டு இது கம்ப்யூட்டர்ல தான் அவருக்கு வேலை செய்யும். கம்ப்யூட்டர் அப்படி போட்டாரு. போட்டு பார்த்தா 3 இடத்துல வருது. நல்லா பாத்தீங்களா? 3 இடத்துல வருது. ஒரு இடம், 2 இடம், 3 இடத்துல வருது. 3 இடத்துல வருது. என்னையா கணக்கு? என்ன நம்பர்? 114 என்ன நம்பர்? என்ன நம்பர்? வாழைப்பழம், கொய்யாப்பழம் எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது சொல்லணும்ல. பழம் தான் சொல்லணும்ல. கொய்யாப்பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, 10 வாழைப்பழம், 2 கொய்யாப்பழம்னா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 20 பழம் இருக்குதான் சொல்லணும். அந்த மாதிரியே சொல்லி என்ன இந்த நம்பர் என்ன? என்ன நம்பர்? 114 என்ன? 114 ஆயிட்டா 114 இருந்தா துணி இல்ல. ஆயிரத்தி எழுத்து துணி இல்ல. 114 ஆயிரத்துகள் இருக்குது, 114 எழுத்து இருக்குது, 114 சூழல் இருக்குது இல்ல. இது என்ன நம்பர்யா? இந்த நம்பருக்கு பேர் சொல்லு. 114 என்ன? 114 புள்ளியா, 114 கொண்டையா, 114 எழுத்தா, 114 வார்த்தையா, 114 ஆயத்தா, 114 சூறாவா, 114 சூறா என்னடா இது? இது வந்து இது ஒரு கணக்கு. அப்படின்னா இதை 10 கட்டி வச்சிருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இன்னும் ஒரு தில்லுமுள்ள காட்டுறோம். என்னன்னு பாருங்க. இருக்கிறது இன்னொன்னு ஞாபகம் காட்டிக்கிறோம். இந்த இதுக்கு நான் பதில் சொல்லல. பதில் சொன்னா எல்லாம் அவுந்துரும், லுங்கி அவுந்துரும், மானம் போயிடும்.
கட்டு அவந்துருச்சுன்னா கலந்து உடுக்கை இழந்தவன் கைதான். அப்புறம் அடுத்து ஒரு மேஜிக் நடக்கு பாருங்க. 9வது அத்தியாயத்துல வந்து 9வது அத்தியாயத்துல பிஸ்மில்லா இல்லையா, உடனே 9 போடுறான். 9 போட்டாச்சா? 27 அத்தியாயத்துல என்ன இருக்கான்? 27 அத்தியாயத்துல வந்து 2 பிஸ்மில்லா இருக்கான். 27 அத்தியாயத்துல வந்து 2 பிஸ்மில்லா இருக்கா. உடனே என்ன பண்றாங்க? 9, 10, 11, 12, 27 அது கூட்டுறது. கூட்டினா எத்தனை வரும்? கூட்டணும்னு சொன்னா கூட்டுத்தொகை வந்து 342. 342 இது 19ஆல் வகுப்படும். இது ரொம்ப ஈஸிங்க. இப்ப உங்களுக்கே வழங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 5 5 11 18 18 26 26 9 35 5ஆல் வகுப்படும். ஏன் 5ஆல் வகுப்புன்னு சொல்றேன், உங்களுக்கே விளங்கும் பாருங்க. இது என்ன மெத்தட் உங்க நான் எழுதும் போதே உங்களுக்கு விளங்கும். 6 7 8 3 4 5 10 சரி. இப்ப பாருங்க 6 7 13 13 21 21 10 31 40 40 5ஆல் வகுப்படும். எத்தனை? 9. இப்ப எடுத்து பாருங்க. 8 8 சரி 8. அடுத்து இப்ப இது ஒரு மேஜிக் இருக்கு. இந்த மேஜிக் அடுத்த விளக்கம். இதுல இந்த கணக்கை முடிக்காம இருக்காங்க, இன்ஷால்லா தொடருவாங்க. அதுக்கெல்லாம் திரும்பவும் இதை நினைவூட்டுகிறோம். இதுல என்ன ரகசியம் இருக்குது? நாங்க போன தலைப்பிலே கேள்வி கேட்டோம், போர்டுல எழுதி போட்டு அப்படியே வச்சுக்கிட்டு வந்தோம், பதில் சொல்லவில்லை அப்படின்னு. இன்னும் சொல்லாம இருக்கிறே என்ன விஷயம்? 1ல இருந்து 28வது டேபிள் 1வது 27வது டேபிள் கூட போனாரு. 27ல 28 28 நீங்க 1வது டேபிள் சொல்லுங்க, அப்பதான் 28க்கு வருவேன்ட்டாரு. ஏன் 28னா என்ன 19 வகுப்படாதனால சொல்ல மாட்டேங்கிறியா? இது என்னன்னு சொல்லணும் எங்களுக்கு. அப்பதான் மண்டலாத்து வெளியே வரும். ஆனா பெண்டிங்ல வச்சுக்கிட்டே இருப்போம். நாங்க 1வது டேபிள்ல நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க இது வரைக்கும் நிறைய 19 பத்தி நாங்க அவங்க தான் சொல்லல. 19 அற்புதம் எப்படி நாங்க சொல்லவே இல்லை. நாங்க ஒரு ஆயத்தை போட்டு கேட்டோம், இது வரைக்கும் சொல்லவே இல்லைன்னா ஆயத்துல தான் இருந்தாங்க தவிர நாங்க 19 கட்டமைப்புக்குள்ளேயே வந்து கட்டா ஊத்துக்கிட்டு இருக்கோம். கட்டா ஊத்து ஒவ்வொன்றா எப்படி எல்லாம் 19 கணக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பத்தாது. ரொம்ப சுகமான போகுது. அவங்க பத்தாது. அல்ஹம்துலில்லாஹ். போர்ட்ல எழுதி காமிச்சு மேஜிக் காட்டுறோம், வித்த காட்டுறோம் சொன்னாரு. நம்ம என்ன சொன்னோம்? இஸ்மு அலிப் சீன் மீம், இஸ்மு அலிப் சீன் மீம் கொண்ட இஸ்முங்கிற வார்த்தை குர்ஆன்ல 19 தடவை இடம்பெறுதுன்னு சொன்னோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல 4 வார்த்தைகள் இருக்கிறது. இஸ்மு, அல்லாஹ், அர் ரஹ்மான், அர் ரஹீம் 4 வார்த்தைகள் இருக்கிறது. இதுல முதல்ல இடம்பெறும் வார்த்தை இஸ்மு, அது 19 தடவை இடம்பெறுது. இல்லைங்க, எனக்கு பாக்கி இருக்கு, நான் பதில் சொல்ல 19 தடவை இருக்கு. அல்லாங்கிறது 2698 தடவை இருக்குது. அர் ரஹ்மான்ங்கிறது 57 தடவை இருக்கு. அர் ரஹீம்ங்கிறது 114 தடவை இருக்கு. அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? இந்த பாக்கியில இருந்து எடுத்து காட்டுறாங்க. இஸ்முங்கிறது இது 14 தானா? சரி. அல் இஸ்மு, அதாவது இங்கேயும் பாருங்க அலிப் சீன் மீம் இருக்கா? இங்கேயும் அலிப் சீன் மீம் இருக்கு. இந்த அலிப் சீன் மீம் இங்க இருக்கு. இங்கேயும் பாருங்க பிஸ்மிங்கிறாரு, ஆனா இங்கேயும் அலிப் சீன் மீம் இருக்கு. இது 14, இது 15, இது 4 19. நாங்க எழுதல எல்லாம், நான் இது 2ஐயும் கூட்டி பாருங்க. இங்க இஸ்முஹுன்னு எழுதுறாரு. இஸ்முஹுன்னா அவருடைய பெயர்னு அர்த்தம். இஸ்முன்னா பெயர், இஸ்முஹுன்னா அவனுடைய பெயர். இங்க இது அங்க அவனுடைய பெயர், அவர் பெயர்ங்கிறத கொண்டு வந்து இங்க சேர்க்கிறாங்க. இஸ்முஹு வராது. அதே மாதிரி பிஸ்மி, அது வந்து பே அலிப் சீன் மீம் வர்ற இடத்துல அலிப் சீன் மீம் கொண்ட இஸ்மு தான் வரும்னு சொல்லும் பொழுது பிஸ்மிங்கிற எடுத்து வந்து இங்க அலிப் சீன் மீம் இல்லாத ஒரு பிஸ்மி எடுத்து வந்து இதை போட்டு காட்டுறாரு. இதை போட்டு காட்டி இந்த வயசு சொல்றாரு. 114 என்னன்னு கேட்டாரு? குர்ஆனுடைய அத்தியாயம் 114 குர்ஆனில் இருக்கும் மொத்த அத்தியாயங்கள். ஆக
இது 19 வருதுங்கிற அவங்களே காட்டிட்டாங்க. அதுலயே ஒரு 19 இருக்குதுங்கிற காட்டுறாங்க. தவிர 28வது டேபிளுக்கு போயிருக்கிறாங்க. 1வது டேபிள் இருக்கு, 2வது டேபிள் இருக்கு, 3வது டேபிள் இருக்கு. அதுக்கு முன்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் மறுக்கிறத விட்டுட்டு 28வது டேபிள்ல தவறே இல்லை அப்படின்னு நாங்க எதுவும் சொல்லல. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனா அதை ஒரு தவறை வச்சுக்கிட்டு அந்த அற்புதமே இல்லைன்னு சொல்ல முயற்சிக்கிறது முழு இல்ல. அதாவது தவறா இல்லையாங்கிறது இனிமேட்ட பாக்கணும். ஆமாங்க. ஹலோ, நீங்க சொல்றதெல்லாம் பொய். நீங்க அப்படி பச்சையா போய் சொல்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆன்ல என்ன எப்படி வந்தது இந்த தைரியம் கேட்டீங்களே, அல்லாஹ்வின் அத்தாட்சி கொடுக்குற தைரியம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எப்படி வந்ததுன்னா அல்லாஹ்வின் அத்தாட்சி காட்டுது அந்த அற்புதத்தை. அந்த அற்புதத்தை நாங்க வெளிப்படுத்தி அதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம். நீங்க எப்பவுமே நம்பிக்கையாளர்களை நம்பிக்கையற்றவர்கள் ஏளனம் செய்வார்கள் ஒரு சாதாரண விஷயம். இதுக்கெல்லாம் நாங்க வழி பண்ணிக்கிறது இல்லை. ஆக தெளிவான முறையில இஸ்முங்கிறது 19 இருக்குங்கிறது அவங்களே நிரூபிச்சிருக்கிறாங்க. அது போக இன்னும் பல அற்புதங்கள் 19 அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து சவர் சொல்லுவார். அதாவது போட்டாங்க, சத்தியம் எங்க இருந்தாலும் தெளிவா தெரியும். அதே அதுலயே அவர் 19 போட்டாரு. இப்ப இதுல குறிப்பா ஒண்ணு கவனிக்கணும். இந்த வேதத்தை நம்மளுடைய ரட்சகரான அந்த ஏக கடவுளான அல்லாஹ் தான் இறக்குனாங்க. ஏன்னா அல்லாஹ்னா கடவுள்னு அர்த்தம். இப்ப 9வது அத்தியாயத்துக்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடலங்க. அதுக்கு பதிலா 27வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல பிஸ்மு போடுறாருன்னு தெரியுது நமக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சுலைமான் எழுதுற லெட்டரை சொல்றாரு. இப்ப இந்த பேசின் மீம் இருக்கு, இக்ரா பிஸ்மில்ல பேலிப் சீன் மீம் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. பேலிப் சீன் மீன் அந்த மிஸ் ஆன பிஸ்மில்லாவை தான் அங்க போடுறேன்னு சொல்லி சுலைமான் எழுதுன லெட்டர்ல பேசின் மீம் போடுவாருங்க. உங்களுக்கு விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? சுலைமான் நபி எழுதின லெட்டர்ல பேசின் மீம் போடுறாரு. ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த விட்ட பிஸ்மியை தான் அங்க காட்டுறாரு. நமக்கு ஒரு ஹிண்ட் தான் காட்டுறாரு. ரெண்டாவது என்னமோ சொன்னாங்க, ஏன்னா அது வந்து நமக்கு 28வது டேபிள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட நாங்க விளங்கிதான் இருக்கோம். நீங்க ஒண்ணுக்குமே பதில் சொல்ல, நீங்க கேட்ட கொஸ்டின்லாம் அச்சு சத்தியம் வந்து அசத்தியம் காணா போகுங்கிறது இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப நாங்க இன்னொன்னு சொல்றோம், இந்த அல்லாஹ்வோட அற்புதம் வந்து மனிதனால செய்யவே முடியாதுன்னு அல்லாஹ்வே சொல்றாங்க. இது அதை ஆக்சுவலா நான் எப்படின்றத இன்ஷால்லா நான் சொல்றேன். கருப்பு அதாவது இந்த குர்ஆன்ல இந்த நம்பர்லாம் மக்கள் போட்டது அல்லாஹ்வோட நாட்டம் இல்லாம எவனுமே எந்த ஒரு அணுவை கூட அசைக்க முடியாதுங்க. இது அல்லாஹ் தெளிவா சொல்றாரு. இந்த குர்ஆனை எடுத்து படிச்சா அல்லாஹ் சொல்றாரு, நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு கடினமான செய்தியை கொடுத்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த கடினமான செய்தி என்னன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் எல்லா சக்தியும் இருக்குதுன்றது. அல்லாஹ்வோட சக்தி இல்ல, அல்லாஹ்வுக்கு தனிச்சு யாருக்குமே எந்த சக்தியும் கிடையாது. ஒரு அணு செஞ்சாலும் அவர்கிட்ட தான் இருக்கு, அந்த பவர் ஃபுல்லா அவர்கிட்ட தான் இருக்கு, எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நம்பர் போட்டாங்க, நம்பர்லாம் போட்டாங்க, இதுவும் அவரோட கட்டுப்பாட்டுல தான் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இது ஒரு அற்புதம் நமக்கு இந்த குர்ஆன்ல இருந்து இந்த 19 அற்புதம் ஒன்று சொல்லுது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்ப்போம். அதாவது முதல் சூறாக்கு எத்தனை வசனம்? 7 வசனம். 1 2 3 4 5 6 7 சரியா? 7 வசனமா? ஒரு ஹிண்ட், அதாவது இது வந்து ஒரு அமைப்பு தான். நீங்க கேட்கிற அமைப்புல இந்த மாதிரி என்னால காட்ட முடியும். அல்லாஹ்வோட கொண்டு எல்லா அமைப்புல இருக்கு. நான் இப்போ ஒரு குறிப்பா ஒரு அமைப்பு எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? முதல் சூறா 7 வசனம் சரியா? இப்ப 2வது சூறால 1 2 3 சொல்லி போட்டுக்கிட்டே போனா 2வது சூறாக்கு 286 வசனம் முடியுதா? அப்ப 2 போட்டு 286 இப்படி போட்டா இந்த நம்பர் எத்தனை நம்பர் வருதுன்னா, அதாவது இது எப்படி எழுதணும் தெரியுமா? இப்படி போடணும். இந்த நம்பர் எல்லாத்தையும் இது உள்ள எழுதிக்கிட்டே வரணும். இத போட்டா மிச்சம் இல்லாம கரெக்டா 19 டிவைட் ஆகுது. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கங்க, 9வது அத்தியாயத்துல அந்த இடைச்செருகலான அந்த 2 வசனத்தை போட்டா டிவைட் ஆகாது. ஏன்னா அது அல்லாஹ்வோட வசனம் இல்ல, நாம நிரூபிப்போம், அது வேற விஷயம். இந்த நம்பரை போட்டு டிவைட் பண்ண கால்குலேஷன் பேப்பர் இது இருக்கு. நான் இதை சமர்ப்பிக்கிறேன். வேணா இதுல தப்பு இருந்தா நீங்க காட்டுங்க.